சிறடி காசு நாலு எபிசோடில் நம்ம ரோகிணிக்கு காலங்காத்தாலே ஒரு ஃபோன் வருது. ரோகிணி குளிச்சிட்ருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மனோஜ் தான் உட்காந்துருக்காரு. மனோஜ் உட்காந்துட்டு, என்ன ரோகிணிக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது, யாராக இருக்கும், பேரும் சேவ் பண்ணல, வெறும் நம்பர் மட்டும் போட்டிருக்கு. ஒருவேளை ரோகிணிக்கு தெரிஞ்ச நம்பராக இருக்குமா, இல்லை எதுவும் கஸ்டமராக இருப்பாங்களா? ஆனால் ஃபோன் இதோட 2 வாட்டி வந்துடுச்சு. சரி, எடுத்து பேசலாமா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் யோசிச்சுட்ருக்காரு. அப்போது ரூம்குள்ளே விஜயா வராங்க. விஜயா வந்தோடனே, என்ன மனோஜ் கிளம்பலையாடா, என்ன ஃபோன் அடிச்சுட்டு நீ இப்படியே பார்த்து உட்காந்துருக்க, என்னன்னு பார்க்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா அது ரோகிணி ஃபோன்மா, ரோகிணி குளிக்க போயிருக்கா, அதான் அடிச்சிட்ருக்கு. சரிடா இருக்கட்டும், நீ எடுத்து பார்க்க வேண்டியதாடா. ஏன்னா மனோஜ் இப்படி இருக்க, ரோகிணி யார், உன் பொண்டாட்டி தானே, ஸோ ரோகிணி ஃபோன் அடித்தா நீ யார் எடுத்து என்னன்னு கேட்க வேண்டியதாடா மனோஜ் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா இதை தப்பாக நினச்சி போகலான்னு சொல்லிதாம்மா எடுக்கிற, அதை எடுத்து யாருன்னு பாடுறா, கஷ்டமாக இருக்க போகிறாங்கடா அப்படின்னு சொல்ல, உடனே இல்லை ரோகிணி அப்பா கூட இருக்கும்டா, எடுத்து பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம்மா ரோகிணி அப்பாலாம் ரோகிணி ஃபோன் அடிச்சு நான் பார்த்ததே இல்லை, இருமா பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுக்கிறாரு. எடுக்கிற நேரத்தில் ஃபோன் கட் ஆகிடுச்சு. பார்த்தா 5 மிஸ்கால் இருக்குமா, 5 மிஸ்கால்மா. ஆமாண்டா, ரொம்ப பெருமையாக சொல்லிக்கோ, 5 வாட்டி ஃபோன் அடிச்சிருக்காங்க. ஏதாவது எமர்ஜென்சியாக இருந்தால் என்ன பண்ணுறது? எடுத்து, யாருங்க, நான் ரோகிணி புருஷன் பேசுகிறேன், ரோகிணிட்ட அர்ஜென்ட்டாக பேசணுமா, என்னன்னு சொல்கிறது இல்லையாடா மனோஜ், என்னடா இப்படி ஒரு பொறுப்பே இல்லாமல் இருக்கே மனோஜ் நீனு அப்படிங்கிற மாதிரி விஜயா பேசுகிறாங்க. அப்போ தான் ரோகிணி குளிச்சுட்டு வெளில வராங்க. என்ன ஆண்டி என்னாச்சு, காலையிலேயே ஏன் மனோஜ் திட்டிகிட்டு இருக்கீங்க? அதாம்மா, மனோஜ் திட்டினா உனக்கு எவ்வளோ கோவம் வருது பாரு, ஆனால் இந்த மனோஜ் எப்படி இருக்கான் பாருமா. என்னாச்சு ஆண்டி? இல்லைம்மா நீ குளிச்சுட்டு இருந்தால உன் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு, 5 மிஸ்கால் இருக்குது பாரு, இது நம்பர்லேருந்து வந்திருக்கு. ஏதாவது முக்கியமான கஸ்டமராக இருப்பாங்களம்மா, இவன் எடுத்து உடனே அட்டன் பண்ணி பேசினால யார் வேணுங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் ரோகிணி ஃபோனுமா, எடுக்கலாமா வேணாமாம்மா அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்கான்ப்பா. எப்படிப்பா இப்போல்லாம் தான் இருக்க முடியும் ரோகிணி, சொல்லு நீயே பார்க்கலாம் அப்படிங்க. ஐயோ ஆன்ட்டி சும்மாவே இருக்க மாட்டாங்க உங்களுக்கு, கொஞ்சம் கூட இங்கேயுமே தெரியாமல் இருக்காங்களே. மனோஜுக்கு அந்த டீசன்சி இருக்கிறதுனால தான் எடுக்காமல் இருக்காரு. அவர் மட்டும் ஃபோன் எடுத்திருந்தா வந்திருக்க நம்பரை பார்த்து ஒருவேளை அம்மாவாக இருந்தால் கண்டிப்பாக பிரச்சனையாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு, இருங்க ஆண்டி நான் பார்க்குறேன், ஏதாவது கஸ்டமராக இருப்பாங்க ஆண்டி, இல்லைனா பால் 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுறீங்க, ஏதாவது ஆஃபர் போட்டுறீங்களா அப்படி மாதிரி கேட்பாங்க ஆண்டி. அது உண்மையிலேயே மனோஜ் சொல்கிற மாதிரி கஸ்டமராக இருந்து அவர் அட்டன் பண்ணி ஏதாவது ஆஃபர் இருக்குன்னு கேட்டு மனோஜ் வேலை மாற்றி ஆஃபர் சொல்லிட்டான்னு வச்சுங்களேன், தேவையில்ல பிரச்சனை தான் ஆண்டி, மனோஜ் எடுக்காது கூட நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ரோகிணி மூஞ்சில் கொஞ்சம் பயம் தெரியுது. ஏன்னா அங்கே ஃபோன் பண்ணியிருக்கிறது நம்ம ரோகிணியுடைய அம்மா நம்பர்லேருந்து தான் ஃபோன் வந்திருக்கு. என்ன காலங்காத்தால் இவ்வளோ சீக்கிரமாகவே ஃபோன் வந்திருக்கு, அதுவும் 5 வாட்டி அடிச்சிருக்காங்க. ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா, ஒருவேளை கிறிஸ்க்கு எதுவும் உடம்பு சரியில்லையா, என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி யோசிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல விஜயா, என்ன ரோகிணி நம்பரை பார்த்தோன்னே நீ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, தெரிஞ்ச நம்பராம்மா அப்படின்னு கேட்க, ரோகிணி ஒன்று, ஆமாம் ஆண்டி நம்ம பால் கஸ்டமர் தான், எப்போ பார்த்தாலும் ஆஃபர் இருக்கான்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க, அதுதான் அந்த நம்பர் தானே யோசித்தேன், அந்த நம்பர் தான் ஆண்டி, விடுங்க இதெல்லாம் எடுத்து ஒன்றும் யூஸ் இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்ல, சரிம்மா நீ கிளம்பி வா, நான் போயிட்டு சாப்பாடு ரெடியாச்சுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விஜயா போகிறாங்க. விஜயா இருந்தாலும் இந்த ரோகிணி புள்ள அந்த ஃபோன் நம்பரை பார்த்தோன்னே மூஞ்சே மாறி போச்சே, என்னவா இருக்கும், ஏதாவது தெரிஞ்ச நம்பராக இருக்குமா, இல்லை ஒருவேளை அவங்க அப்பா இருப்பாரா, இருக்கட்டும் ரோகிணி வந்தோடனே அப்புறமா மனோஜ் விட்டு கேட்க சொல்லுவோம் அப்படின்னு மாதிரி விஜயா யோசிச்சுட்டே போகிறாங்க. இங்கே வந்த உடனே மீனா டிஃபன் ரெடி பண்ணி முடிச்சிடறாங்க. முடித்த உடனே விஜயா, மனோஜ் ரோகிணி 2 பேரும் என்ன பண்ணுறீங்க, வாங்க மணி ஆச்சு சாப்பிட்டு கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. ரோகிணி ரொம்பவுமே அவசரமாக அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் ஃபோன் எடுக்கவே இல்லை. அது ரோகிணிக்கு கொஞ்சம் பயத்தை உண்டாக்குது. இந்த அம்மா என்ன தான் பண்ணுறாங்க, இத்தனை வாட்டி காலையிலே ஃபோன் அடிச்சிருக்காங்க, ஆனால் திரும்ப நம்ம கூட்டம் எடுக்க மாட்டாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியலையே, கிறிஸ்க்கு எதாவது இருக்குமா, என்னடா பண்ணுறது, இல்லைனா ஒரு 8 நம்ம நேரில் போய் பார்த்து வந்துடலாமா, சரி நம்ம சீக்கிரமாக கிளம்பி வெளில போய் ஒரு வாட்டி ஃபோன் அடிச்சு பார்ப்போம், அப்படி அம்மா எடுக்கலை அப்படின்னா நேராக வீட்டுக்கே போய் பார்த்து வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ரோகிணி கிளம்புறாங்க. அப்போ தான் விஜயா, வா ரோகிணி சாப்பிட வந்து உட்காந்து அப்படின்னு சொல்ல, இல்லை ஆண்டி எனக்கு கொஞ்சம் ஒரு ஃபோன் வச்சு ஒரு கஸ்டமர்கிட்டருந்து அவங்க கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வர சொல்லியிருக்காங்க, வீட்டுக்கு ஒரு கல்யாணம் ஆடுறான், அதனால் நான் உடனே கிளம்புறேன் ஆண்டி, நான் போய் நேராக பார்த்தா தான் அந்த ஆர்டரை பிடிக்க முடியும், அந்த ஆர்டர் கிடச்சுன்னா நல்ல லாபம் கிடைக்கும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரொம்ப அவசரமாக போகிறாங்க. இதை பார்த்தா விஜயாவுக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது. என்ன இந்த ரோகிணி காலையில் நல்லா இருந்தா அந்த ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் அவன் நடவடிக்கையே சரியில்லாமல் தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் மனோஜ் வராரு. அம்மா சாப்பிட்லாமா, ரோகிணி எங்கம்மா, ரோகிணி எங்கவா, அவள் என்னமோ அவசரமாக ஒரு கிளைண்ட்டை பார்க்கணுன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா, உன்கிட்ட சொல்லலையாடா, இல்லைம்மா குளிச்சுட்டு இருந்தேன், ஒன்றும் சொல்லலை ரோகிணி, போயிட்டாளா,
ஒரு வேலையும் இல்லைன்னு சொன்னிச்சு ரோஹிணி. என் கூட கடைக்கு வரல சொன்னா காலையில் அப்படிங்க. ஏய் மனோஜ், ரோஹிணிக்கு ஒரு ஃபோன் வந்துச்சுல்ல, அதுக்கப்புறம் அவன் நடவடிக்கையே சரியில்லைடா. அந்த ஃபோன் ஏதோ முக்கியமான கிளைண்ட்டு, உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாடா. சரிம்மா, உண்மையிலேயே அவளுக்கு எது முக்கியமான கஷ்டமாக இருக்குமா? ரோஹிணியும் என்ன மாதிரி இப்போ ஒரு பிஸ்னஸ் உமனாக மாறிட்டு இருக்கால, அதனால பிஸ்னஸில் ஈடுபாடோடு இருப்பாம்மா. சரி வாங்க, என்ன சாப்பாடு காலையிலேயே அப்படிங்க. என்னடா மனோஜ் இப்படி இருக்க? ரோஹிணியை பற்றி சொல்லிகிட்டு இருக்க, நீ சாப்பாட்டு மேலேயே ஆர்வமாக இருக்க. வா, உனக்கு பிடிச்ச பூரியும் கிழங்கு தான் வச்சுருக்கேன் அந்த மீனா, வந்துடலாம் சாப்பிட்டுட்டு போ. ஹேய் பூரியாம்மா, வாங்க வாங்க சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் அங்கே போயிடுறான். விஜயாவுக்கு ஒரு பக்கம் டவுட்டாகவே இருக்குது. ரோஹிணி வெளியே போன உடனே அவங்க அம்மாவை ட்ரை பண்ணுறாங்க. தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டு சரி ஊருக்கு போய் பார்த்து விடலாமான்னு நினைக்கிறாங்க. அப்போது திடீர்னு கிறிஸ் திரும்ப கூப்பிட்றான். ஃபோன் அடித்த உடனே எடுத்த உடனே ரோஹிணி, அம்மா என்னாச்சுமா, ஏமா ஃபோன் அடிச்சா எடுக்க மாட்டீங்க? காலையிலே அத்தனை வாட்டி கூப்பிட்ருக்கீங்க, என்னாச்சு? கிறிஸ்க்கு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்க அந்த பக்கம், அம்மா அம்மா நான் கிறிஸ் பேசுகிறேம்மா அப்படிங்க. கிறிஸ் ஏன்ப்பா அழுவுற? என்னாச்சுப்பா? பாட்டி எங்கே? நீ ஏன் ஃபோன் எடுத்த? பாட்டி என்ன பண்ணுறாங்க? அம்மா பாட்டிக்கு திடீர்னு உடம்பு சரியாமல் போச்சுமா, அதுதான் இப்போ தான் பாட்டி என்கிட்ட பேச சொன்னாங்க. பாட்டி படுத்துருக்காங்க வீட்டில். படுத்துருக்காங்களா? போய் பாட்டிகிட்ட போய் நான் ஃபோன் கொடுத்தேன்னு சொல்லி கொடுப்பா போப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கிறிஸ்டும் போய் அவங்க பாட்டிகிட்ட ஃபோன் கொடுக்குறான். அம்மா கல்யாணி கல்யாணி, எனக்கு என்னமோ உடம்பு ஒரு மாதிரி இருக்குமா. நைட்டு ஒரு கெட்ட கனவு கண்டம்மா உன்னை பற்றி. உன்னை அந்த வீட்டில் இருக்கவங்களாம் அடித்து துரத்துற மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமான கனவுமா அது. அதுலேருந்து எனக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி வெடன்னு வருது, நெஞ்செல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்குமா. அதான் படுத்திருக்கேன். சரி ஹாஸ்பிட்டலுக்காவது போகலாமான்னு தோணுச்சுமா. பாவம் இந்த கிறிஸ் வேறு காலையில் சாப்பிடாம இருக்கானா, அதுதான் உனக்கு ஃபோன் அடித்தம்மா. எங்கேம்மா இருக்க? ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போறியா கல்யாணி? கல்யாணி அப்படிங்க. ஏம்மா என்னாச்சும்மா உனக்கு? ஏம்மா நீ இப்படி என்னை பற்றி யோசிச்சு உன் உடம்ப நீயே கெடுத்துக்கிற? எனக்கு ஒன்றும் இல்லைம்மா, நான் இப்போ நல்லா தான் இருக்கேன். நீங்கள் இந்த மாதிரி எனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணாமல் கிறிஸ்டை மட்டும் நல்லபடியாக பார்த்துட்டாலே எனக்கு கண்டிப்பாக ஒரு பிரச்சனையும் இருக்காதும்மா. நான் நல்லா தாம்மா இருக்கேன். சரிம்மா இருங்க, நான் வந்து பார்க்குறேன் உங்களை அப்படின்னு சொல்ல, இல்லை கல்யாணி இப்போ கூட எனக்கு கொஞ்சம் பரவாயில்லன்னு தான் தோணுது உடம்புக்கு. உனக்கு அங்கே எதுவும் பிரச்சனை இல்லைம்மா, உனக்கு பிரச்சனை இல்லைன்னு தெரிஞ்சாலே போதுமா, என் உடம்பு சரியாயிடுமா அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா எனக்கு இந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே மனோஜ் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு, மனோஜ் என்ன நல்லாவே காப்பாற்றுறாரு, எந்த பிரச்சனையும் கிடையாதுமா. ஸோ இந்த கர்ப்ப பிரச்சனை கூட சரி பண்ணிட்டேன். இப்போது எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. என்ன இந்த பார்லர் மட்டும் கொஞ்சம் நான் நினச்ச மாதிரி நல்லா ஓடுச்சு அப்படின்னா ஒன்று கிறிஷை எல்லாருமே கூட்டிகிட்டு வந்து என் வீட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டு உங்களை பார்த்துப்போம்மா. அதுக்கு இந்த பார்லருக்கு மட்டும் கொஞ்சம் நல்லா போகட்டுமா. இன்னும் ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுங்கம்மா. அதுக்குள்ளே கண்டிப்பாக ஒன்றி கிறிஷி நான் இங்கேயே அழைச்சிட்டு வந்துடுறேன். சரி கல்யாணி, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் மாத்திரை போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான். நீ வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஃப்ரீயாக அந்த நான் மட்டும் வந்து பார்த்துட்டு போம்மா எங்களை. சரிம்மா நான் பார்லர் போகிறேன், போயிட்டு வந்து உங்களை பார்க்குறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பார்லருக்கு போயிடுறாங்க. போன உடனே அப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. மனோஜும் நேராக ஆஃபீஸில் போய் ஷோரூமில் அவர் வேலையை பார்த்துட்ருக்காரு. திடீர்னு ரோஹிணிக்கு அவங்க பார்லர்லேருந்து கிளம்பும் போது ஒரு ஃபோன் வருது. பார்த்தா ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறதா சொல்கிறாங்க. இதுமாதிரி நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோங்க, இது மாதிரி உங்கள் அம்மாவாமே அவங்களுக்கு திடீர்னு உடம்பு சரியாமல் நெஞ்சு வலி வந்து அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. கூட ஒரு குட்டி பையன் தான் இருக்கான், அவன் தான் அவங்க நம்பரை கொடுத்தான். நீங்கள் உடனே கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல அவங்க அட்ரஸ் சொல்கிறாங்க. ரோகிணி உடனே பத்திரி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. போய் பார்த்தா கிறிஷ் அழுதுகிட்டே உட்காந்துருக்கான். கிறிஷ் அப்படின்னு தான், அம்மா அம்மா வந்துட்டீங்களாம்மா, அம்மா பாட்டிக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதான் என்ன பண்ணுன்னு தெரில, அப்புறம் பக்கத்து வீட்டவங்க தாம்மா இங்கே அழைச்சிட்டு சேர்த்தாங்கம்மா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமான்னு அழுவான். ஒன்றும் இல்லை கிறிஷ், அதான் அம்மா வந்துட்டால அம்மா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அவங்க அம்மா ஐசியூவில் இருக்காங்க. உடனே நேராக நர்ஸுகிட்ட கேட்குறாங்க, என்னாச்சுங்க எங்கள் அம்மாவுக்கு? ஸோ உங்கள் அம்மா வந்து அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குங்க, அதனால தான் இங்கே சேர்த்துருக்காங்க போல், நீங்கள் இருந்தாலும் டாக்டரை பார்த்து பேசுங்கன்னு சொல்கிறாங்க. நேராக ரோஹிணி போய் டாக்டரை பார்த்து பேசுகிறாங்க. டாக்டர், அந்த பேஷண்ட்டுடைய அம்மா நான் தான், அவங்களுடைய மகள். ஸோ எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு, என்ன பிரச்சனை? இல்லைம்மா அவங்க சரியாக சாப்பிடாமல் ரொம்ப வீக்காக இருந்திருக்காங்க, அதோட எதையோ பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க போல், அவங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகி திடீர்னு மைல்டாக ஸ்ட்ரோக் வந்திருக்கு, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ அவங்களுக்கு ஐசியூவில் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு. இன்னொரு 1 or 2 days இங்கே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க உடல்நிலை தேறிடும். அதன் பிறகு ஒரு 1 வாரம் அவங்க இங்கே ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படி மாதிரி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோடமா அவங்க இன்னும் 2 நாளைக்கு அவங்கள உங்கள் சைட்லேருந்து யாராவது ஒரு ஆள் கூட வந்து பார்த்துக்கணும். ஏன்னா அவங்களுக்கு திரும்ப ஸ்ட்ரோக் வரது வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கூட வந்து பார்த்துட்டா மட்டும்தான் அவங்கள சரி பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி டாக்டர் சொல்கிறாங்க. இல்லை டாக்டர், என்னால் கூட வந்து பார்த்துக்க முடியாது, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்கள் ஏதாவது நர்ஸை அப்பாயின்மெண்ட் பண்ணி நான் கேஷ் கொடுத்துட்றேன். என்னம்மா இப்படி பேசுகிறீங்க, உங்கள் அம்மா தானே சொன்னீங்க,
நைட்டில் என்ன இருக்க போகுது உங்களுக்கு? அதுவும் இல்லாமல் எங்கள் சைடில் நர்ஸ் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்தோன்னா இப்போ 2 பேர் லீவில் இருக்காங்க. வேறு ஆள் ஆள் இல்லை எங்கள்கிட்ட. அதோட அவங்களுக்கு இப்போ வந்திருக்க ஸ்ட்ரோக் வந்து திரும்பவும் ஸ்ட்ரோக் வந்துச்சு அப்படின்னா அது அவங்க உயிருக்கு ஆபத்தாக போயிடும். ஆனால் உங்கள் சைட்லேருந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்க வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இதுக்கு நீங்களோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை அவங்களுக்கு வேறு எதுவும் பொண்ணோ பையனோ இருந்தாங்கன்னா அவங்கள வர சொல்லி பார்த்து சொல்லுங்கள். அப்போ தான் அவங்கள காப்பாற்றுறதுல ரிஸ்க் இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு. அதை கேட்ட ரோகிணியால் என்ன பண்ணுறதே தெரில. ஐயோ இல்லை டாக்டர், நான் அவங்களுக்கு ஒரே பொண்ணு தான், நான் தான் பார்த்துற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். சரி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. நேராக கிறிஸ் ஒன்று, அம்மா அம்மா என் கூடயே இருங்கம்மா, பாட்டியும் இப்போ அங்கே படுத்துருக்காங்க, எனக்கு தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்குமா, நீங்கள் என் கூடயே இருக்கீங்களாம்மான்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி யோசிக்கிறாங்க, இப்போதைக்கு நம்ம வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா அம்மா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும். அம்மா நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க, அதனால் நம்ம அம்மா கூடயே இன்றைக்கி இருந்து பார்த்துப்போம். ஆனால் வீட்டில் மனோஜ்கிட்ட ஆன்ட்டிகிட்டலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிக்கிறாங்க. உடனே மனோஜுக்கு கால் பண்ணி, மனோஜ் எங்கே இருக்க மனோஜ்? ரோகிணி நான் ஷோரூம்லேருந்து இப்போ தான் கிளம்ப போகிறேன், நான் பால் வந்துடவா, வந்து ஒன்று அழைச்சிக்கவான்னு கேட்குறாங்க. உடனே ரோகிணி, வேணாம் மனோஜ், இங்கே ஒரு முக்கியமான கல்யாண ஆர்டர் வந்திருக்கு, அதனால் நான் இப்போ அந்த கல்யாணத்துக்கு போகிறேன், அங்கே போய் அவங்களுக்கு மேக்கப்லாம் போட வேண்டியது இருக்குது, நான் போகிறேன் மனோஜ், நான் லேட்டாக தான் வீட்டுக்கு வருவேன்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் லேட்டாக வீட்டுக்கு வந்துடவான்னு கேட்குறாங்க. ஏன் ரோகிணி, எங்கேன்னு சொல்லு, நானும் வரேன், சேர்ந்தே போவோம், முடிச்சு சேர்ந்தே ஒன்றா வீட்டுக்கு போகலாம் ரோகிணின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் அதுக்கு சொன்ன உடனே ரோகிணி, இல்லை மனோஜ் அது செட் ஆகாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் லேடிஸ் தான் இங்கே இருக்காங்க, அவங்க எதாவது தப்பாக நினச்சிப்பாங்க, கிளைண்ட் தப்பாக நினச்சிட்டாங்கன்னா நமக்கு அமௌண்ட்டு கிடைக்காம போய்டும் மனோஜ், நீ வீட்டுக்கு போ, நான் கொஞ்சம் லேட்டாக வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்னது மட்டும் இல்லாமல் நேராக அவங்க விஜயா கால் பண்ணி, ஆண்டி இது மாதிரி ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் ஆண்டி, அங்கே வந்து மேக்கப் கேட்டிருக்காங்க, ஒரு 5-6 பேருக்கு மேலே மேக்கப் போடணும், அது எப்படி பார்த்தாலும் நைட்டு ஒரு 11 மணி 12 மணி ஆகிடும் ஆண்டி, அதனால் நான் அன்றைக்கி கொஞ்சம் மேக்கப்லாம் இருந்து போட்டுட்டு நான் கொஞ்சம் லேட்டாக வீட்டுக்கு வரேன் ஆண்டி சொல்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படி சொல்கிற, நைட் லேட்டானால் ரொம்ப சேஃப் இருக்காதுமா, அதெல்லாம் வேணாம்மா, நீ வேறு யாராவது பார்த்து சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துடு, இல்லைனா மனோஜை வர சொல்லவா, மனோஜை கூட இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, இங்கே எல்லாமே லேடிஸாக இருக்காங்களா, அவங்க எதாவது நினப்பாங்க ஆண்டி, அவங்க எதாவது நினச்சாங்கன்னா அந்த ஆர்டர் கிடைக்காம போய்டும் நமக்கு, ஒன்றும் பிரச்சனை இருக்காது ஆண்டி, நான் மண்டபத்தில் தான் இருக்கேன், அதனால் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன் ஆண்டின்னு சொல்கிறாங்க. சரின்னு விஜயாவுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, என்னடா இது இப்படி சொல்கிறா அப்படின்ட்டு. அதே மாதிரி ரோகிணி திரும்ப 12 மணிக்கு கால் பண்ணுறாங்க. மனோஜ் மணி ஆச்சு, இப்போ வரது சேஃப் இல்லைன்னு நினைக்கிறேன், அதனால் நான் இங்கேயே தங்கிட்டு காலையில் வரேன் மனோஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படி சொல்கிற, நீ வருவேன் நான் வெயிட் பண்ணிருக்கேன் சாப்பிடாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை மனோஜ் நீ பாரு, எனக்கு கொஞ்சம் இங்கே வேலை இருக்குது, நான் வச்சுருன்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி விஜயாவுக்கும் கால் பண்ணி பேசுகிறாங்க. ஆனால் விஜயா யோசிக்கிறாங்க, பேக்ரவுண்டில் எந்த ஒரு சத்தமும் கேட்கல, ரொம்ப அமைதியாக இருக்குது, இவ சொல்கிறது டவுட்டாக இருக்குது, காலைல ஒரு ஃபோன் வந்தது இப்போ சரியில்லையே அப்படி மாதிரி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேராக வந்து பார்த்தோம்னா அடுத்த நாள் காலையில் ரோகிணி வீட்டுக்கு போகிறாங்க. ஒரே டயர்டாக இருக்குது, அவங்க மேலே ஒரே மெடிசன் ஸ்மெல்லாம் அடிக்குது. அதை பார்த்த விஜயா, ரோகிணி நீ கல்யாணத்துக்கு போயிட்டோன்னு சொன்னேன், ஆனால் உன் மேலே ஒரே ஹாஸ்பிட்டல் ஸ்மெல்லாம் அடிக்குதேம்மா, நீ கல்யாணத்தான் உண்மையாக போயிருந்தியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி, கல்யாணத்துக்கு போய்ட்டு தான் வரேன் இப்போது, ஏன் ஆண்டி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைம்மா கேட்டம்மா, உன் மேலே ஏதாவது ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் அடித்த மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை ஆண்டி, அங்கே வந்த யாராவது பர்ஃப்யூம் அடிச்சிருப்பாங்க ஆண்டி, அதான் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி போயிட்டு நான் குளிச்சுட்டு வரேன் ஆண்டி, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபோனை சார்ஜ் பண்ணிட்டு குளிக்க போகிறாங்க. அதே மாதிரி திரும்பவும் ரோகிணி ஃபோன் வருது. அதை பார்த்த விஜயா, இந்த நம்பரை நேற்று பார்த்த மாதிரி இருக்கே, ஒருவேளை அந்த நம்பராக இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை அட்டன் பண்ணுறாங்க. அட்டன் பண்ணோடனே அங்கே அந்த நர்ஸ் தான் பேசுகிறாங்க. மேடம் என்ன தெரியும், உங்கள் அம்மா விட்டு நீங்கள் இப்படியே போயிட்டீங்க, இப்போ உங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் மெடிசன்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது, அதோட உங்கள் அம்மா கொஞ்சம் ஸ்கேன் எடுக்கிறதுலாம் அழைச்சிட்டு போகணும், நீங்கள் வந்தீங்கன்னா உங்கள் அம்மா அழைச்சிட்டு போகலாம் மேடம், இல்லைனா அதெல்லாம் டிலே ஆகும், அப்புறம் திரும்பவும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த நர்ஸ் சொன்னதும் விஜயாவுக்கு தூக்கி வாரி போடுது. அப்போது நேற்று நைட்டு ஃபுல்லாக அவள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்கா, அதுவும் அவங்க அம்மாவை பார்த்துருந்தா சொல்லுது நர்ஸு. அப்போது அவங்க அம்மா இங்கே தான் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா, எந்த ஹாஸ்பிட்டலுமா இது அப்படின்னு விசாரிக்கிறாங்க. சென்னையில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் தெரிஞ்ச உடனே விஜயாவுக்கு தூக்கி வாரி போடுது. அப்போது ரோகிணி பொய் சொல்லி எதையோ மறைச்சிட்டு தான் போயிட்டு இருந்திருக்கா. அப்போது அவங்க அம்மா தான் அங்கே இருக்காங்க அப்படின்னா இந்த ரோகிணி எதுக்காக நம்மகிட்ட பொய் சொல்லணும், இத்தனை நாள் அம்மாலாம் இல்லை அப்பா தான் இருக்காரு, மலேசியா இருக்குன்னு சொன்னிச்சு, அப்போது இவ சொன்னது எல்லாமே பொய் தானா, ஏற்கனவே இந்த முத்து மீனா சொன்ன மாதிரி இவ எதையோ மறைக்கிறா, இதை உடனே கண்டுபிடிச்சாகணுமே அப்படி மாதிரி விஜயா யோசிச்சுட்டு இருக்காங்க.